எப்படி கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கினாலும் உங்கள் பிள்ளைங்க வந்து நீங்கள் மறித்து போனீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் அப்பா பட்ட கடனை அப்படின்னு சொல்லி. வாங்கினவரே இல்லைன்னு சொல்கிறாரு. அதே கூறாரப்பாளையத்தில் தான். அவர் பேர் வந்து பிச்சைகனி, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து மீனா சீனா. அது உங்கள் ஜமாத் மூலயமா தீர்த்து கொடுப்பீங்களா? 2 லட்சம் 2014 வாங்கினாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஜமாத் மூலயமா தீர்த்து கொடுப்பீங்களா? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு முஸ்லீமுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கடனை அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. திருப்பி திருப்பி கேட்டு பார்த்துட்டாங்க, வரல. நீங்கள் அதை வாங்கி தருவீங்களான்னு கேட்குறீங்க. அதானே விஷயத்தை வந்து நிறைய விளக்கம், நிறைய பேர் நிறைய ஏமாறுறாங்க. முதல் விஷயம் விளங்கிக்கிறேன்னு, நம்ம வாழுகிற இந்த நாட்டில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்குது பாருங்க. கொடுக்கல் வாங்கல்னா ஏமாத்துறது, மோசடி பண்ணுறது இல்லை, கடன் வாங்கிறது, விரும்பி வாங்கிறது, கடனாக வாங்கிறது இருக்குல்ல. இந்த கடன் வாங்குகிற விஷயம் இருக்கும் என்று சொன்னால், இந்த விஷயத்தில் நம்ம நாட்டில் உள்ள சட்ட பிரகாரம் அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது, போலீஸுக்கு போக முடியாது. நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறது, பொதுவாக யாருக்காக கடன் கொடுத்துட்டீங்கன்னா, என்கிட்ட வாங்கினா கடன் இவன் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு நீங்கள் போக முடியுமான்னா போலீஸுக்கு போக முடியாது. இன்னும் சொல்ல போனால், போலீஸார் இதில் தலையிட்டாங்கன்னு சொன்னால் கோர்ட்டு அவங்களை கண்டிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் நீ ஏன் தலையிடுற? போலீஸ் வேலை இதுவா? கொலை திருட்டு அதுனா அந்த மாதிரி விஷயத்தின் தலையிடணுமே தவிர, 1-2 பேர் மனப்பூர்வமாக கடனை கொடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்கன்னா இதுலேயே நீ தலையிடுற என்று போலீஸ். நீங்கள் எதாவது கடன் கொடுக்கும் யோசிச்சு கொடுங்க. இவங்களுக்கு விஷயம் தீர்வு. 2வது, பொதுவாக நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்தீங்கன்னா, நம்ம கடனை கொடுத்துக்கிட்டோம், போலீஸுக்கு போயிடுவோம், ஒரு 100 பேர் திரட்டிட்டு போயிடுவோம், 1,00,000 பேர் திரட்டிட்டு கூட போங்க, அதை வந்து போலீஸ் தலையிட மாட்டான். போலீஸ் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்கு வாங்கி தருவானான்னா வாங்கி தர மாட்டான், ஒரு விஷயம். அடுத்தது வந்து நீதிமன்றத்துக்கு போகணும்னா போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போய் என்னிடத்துல இருந்தால் கடன் வாங்கிட்டாரு, அதை வந்து வாங்கிட்டு தரல என்று சொன்னால், அதை நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஆதாரம் இருக்கணும். சும்மா காசாக கொடுத்தீங்கன்னா நிரூபிக்க இயலாது. செக்காக கொடுத்தீங்களா, பேங்க் வழியாக கொடுத்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் கேட்பான். கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்கிற மாதிரி நம்ம கடன் கொடுப்போம். சும்மா காசத்தையும் கொடுத்துருப்பீங்க, விளங்குதா? செக்காக கொடுத்தீங்களா, காசாக கொடுத்தீங்களா? பணமாக தான் கொடுத்தீங்க. இந்த பணமாக கொடுத்தீங்கன்னு கோர்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால், அது நான் ஆதாரம் இல்லை, அது நிரூபிக்கல. அவன் இல்லைம்மா, நீங்கள் பணமாக கொடுத்தீங்க ஏன்னா கோர்ட்டில் இல்லைம்மா. அதுவும் இந்த கேஸ் எப்போ வரும், வழக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அதை விசாரணைக்கு வருவதற்கு ஒரு 5 வருஷம் ஆகும். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கான்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்க 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க, விசாரிச்சுக்கிட்டு என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன்னு கேட்பான். ஆதாரம் இல்லைங்க, நம்பி தான் கொடுத்தேன், நீ என்னடா சொல்கிற, வாங்கலங்கிறான், போயிட்டு வாமான்டுவாங்க. அப்போ நீதிமன்றத்துலையும் இந்த மாதிரி கடன் கொடுத்தா நீதிமன்றத்தில் வாங்க முடியும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னாலும் ஏமாந்துருவீங்க, ஒன்று. அதே மாதிரி போலீஸுக்கு போனாலும் ஏமாந்துருவீங்க. ஜமாத்தின் மூலமாக சொல்கிறீங்கல்ல, ஒரு ஜமாத்தில் வந்து சொல்லி வாங்கி தர முடியும் என்று சொன்னால் சில ஊர்களில் வாங்கி தர முடியும், சில ஊர்களில் வாங்கி தர முடியாது. ஜமாத் என்பது இந்த கிராமப்புறங்களில் உள்ள ஜமாத் இருக்கு பாருங்க, அங்கே வந்து இவன் கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான்னு இந்த ஜமாத்தில் கடிதம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பணத்தை கொடுக்காட்டி உன்னை வந்து ஊர் நீக்கம் பண்ணிடுவோம், உன்னை வந்து தெரு நடமாட விட மாட்டோம், வியாபாரம் பண்ண விட மாட்டோம், நல்லது கட்டுக்கு வரமாட்டோம், உன்னுடைய சாவு வீட்டு இளவு வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு ஜமாத்து சொன்னால் பயந்துக்கிட்டு தந்துடுவான். அது கிராமங்களாக இருக்கணும். நகரங்களாக இருந்தால் நீ வராட்டி வேறு இடத்துக்கு போயிடுறேன்னுவானுதா, நீ எனக்கு சாவு வீட்டுக்கு வராட்டி நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன். கிராமங்களில், டவுனில் அந்த சிஸ்டம் கிடையாது. பெரிய பெரிய நகரங்களில் வந்து ஜமாத்து கட்டுப்பாட்டில் அவன் இருக்க மாட்டான். ஊர் நீக்கம் பண்ணால் அவனுக்கு பாதிக்காது. உன்னை ஊர் நீக்கம் பண்ணிட்டோம், நாங்கள் ஜமாத்து சொல்லிட்டோம், அவன் இந்துக்கள் தெருவில் உட்காந்துட்டு போவான். அவன் ஊர் நீக்கம் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ ஜமாத்து தலையிடுறதா இருந்தால் நீங்கள் பணம் வாங்கின ஒருத்தர் சின்ன கிராமத்தில் உள்ளவராக இருக்கணும். அந்த கிராமத்தில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லது கெட்டது ஒரு சாவு யாரும் வரமாட்டாங்க, தனிச்சு விட்டுருவான். நம்ம தனியாக விடப்பட்டுருவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு வருவான். நகரங்களில் யார் தெய்வம் தேவையில்லை. நகரங்களில் ஒரு இறந்துட்டான்னு சொன்னால்
அனாதை பொண்ணு சொல்லி போலீஸை கூட நம்மளை அடக்கி விட்டு போயிடுவான். கிராமங்களில் விட மாட்டாங்க, தூக்க விட மாட்டாங்க. அப்போ இந்த கிராமங்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜமாத்துகள் தலையிட்டு அந்த மாதிரி ஜமாத்தாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நாங்களே 1,00,000 பேரை திரட்டிக்கிட்டு வந்து போலீஸில் நின்றாலும் போலீஸே தலையிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. கோர்ட்டுக்கு போனாலும் அப்போ கோர்ட்டில் போய் நீ என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன்ட்டு ஆதாரம் கிடையாது. அது போக இந்த 2 லட்ச ரூபா வாங்குறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த 2 லட்ச ரூபாய் வாங்குறதுக்காக வேண்டி வாய்தான்னு வக்கீல் என்ன செய்வார், ஒவ்வொரு தடவையும் உங்களை ஆஜராகிறதுக்காக வேண்டி காசு கேட்பார். அதை எழுதி வச்சுட்டேன்னா அந்த 2 லட்ச ரூபாயை விட தாண்டி போயிடும். கொடுத்த 2 லட்ச ரூபா அதை மீட்பதற்கு செஞ்ச செலவு 20 லட்ச ரூபான்னு போயிடும். அதனால் பொருளாதார ரீதியாக கடன் கொடுப்பதாக இருந்தால் நம்ம நாட்டு செட்டப்பில் வாங்க முடியவே முடியாது. அப்படி நீங்கள் கொடுக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் செக்யூரிட்டி பொருள் வாங்கிக்கிட்டு கொடுக்கலாம், சும்மா கொடுக்காதீங்க. நகையை வாங்குங்க. நகை 2 லட்ச ரூபா வேணுமா கடன் கொடுக்குறீங்க, 3 லட்ச ரூபா நகையை கொடு. 3 லட்ச ரூபா நகையை கொடுத்தீங்கன்னா நீ குறிப்பிட்ட நேரத்தை தராட்டி நான் விற்று எடுத்துக்கிடுவேன். உங்கள்கிட்ட அவன் முடி இருக்கும். இப்போ கடனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா முடி அவங்கிட்ட, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. கொடுத்த என்ன ஆதாரம், ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, நீங்கள் தொகை பெருசாக இருந்தால் அதை வாங்குறதுக்கு ஒரு சில சிஸ்டங்கள் பெரிய பெரிய நகரங்களில் இருக்குது. அது என்னென்னா கட்ட பஞ்சாயத்துக்காரங்க, கட்ட பஞ்சாயத்து சிலர் இருப்பாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தேன்னு வைங்க, அவனை போய் நீங்கள் அணுகணும். 1 கோடி ரூபா கொடுத்துட்டேன் வாங்கித்தாங்க, எனக்கு 10 லட்ச ரூபா தரையான்னு கேட்பான். தர்றேன்ன அவன் ஆளை தூக்கிட்டு போய் அடித்து மிதித்து இப்படி ரவுடித்தனம் பண்ணுவாங்கள்ல, அப்படியான ஆள்கிட்ட போய் வாங்கலாம். இந்த தொகைக்கெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது. கட்ட பஞ்சாயத்து ஆட்கள்லாம் வந்து பல கோடிகளுக்கு தான் வருவாங்களே தவிர சில ஆயிரங்களுக்கெல்லாம் வரவும் மாட்டான். அது ஒரு மேட்டராக எடுத்துக்கிற மாட்டான், தூக்கி போட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் கடன் கொடுத்தது என்பது யாரும் நீங்கள் எங்கே போய் நான் வாங்கி தரோன்னு வேணா சொல்லுவாங்க, ஏமாந்துடாதீங்க. எங்கே போனாலும் சரி வாங்கிலாம் நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது. ஒரு இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் வாயினால் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு நடவடிக்கை எடுப்பாங்க, வழக்கை விசாரிப்பாங்க, ஒரே மாதத்தில் தீர்ப்பாயிரும். இங்கே வழக்கு எடுக்க 5 வருஷம் ஆகும். நம்ம நாட்டு சிஸ்டத்தில் என்ன ஆகுண்டா, கடனை கொடுத்து நீங்கள் உதவி செய்ய கொடுத்துருக்குறீங்க, கடைசியில் நீங்கள் தெருவு நிற்கிறீங்க. அவன் உங்களை கடங்கார மாதிரி ஆக்கிட்டு போயிடுவான். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம நாடு வந்து யாருக்கும் கடன் கொடுக்க ஏற்ற நாடு கிடையாது. தர்மம் நினச்சி கொடுத்துருப்போங்க, கொடுக்குறோம், வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். வரணும் என்பதற்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வீட்டை எழுதி வாங்காமல், ஒரு நகையை வாங்காமல், ஒரு பொருளை செக்யூரிட்டி வாங்க 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளது எழுதி வாங்குங்க. உன் வீட்டை என் பேரில் எழுதி கொடு அடமானமா, கடனை தரும்போது அந்த வீட்டை பத்திரத்தை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் வந்து கடன் கொடுத்தது வந்து கிணத்துல போட்டது மாதிரி தான். கிணத்துல போட்டதாக மூழ்கி எடுத்துடலாம், கடலில் போட்ட மாதிரி தான், அது வராது. அதனால் வந்து எந்த ஜமாத்திலுமே அணுகாதீங்க, எந்த இயக்கத்துக்கு நீங்கள் போகாதீங்க. எவ்வளோ 2 லட்ச ரூபாயா அது வந்து இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டால் சில ஒரு முஸ்லீமான ஒழுங்கான முஸ்லீமாக இருந்தான்னு சொன்னால் சில அறிவுரைகள் சொல்லி இஸ்லாத்தை பேணக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னால் அவனோட டீட்டெயிலை கொடுங்க. மார்க்கத்தை சொல்லி அறிவுரை சொல்லி ஆண்டா இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி இந்த உலகத்தை சட்டத்தை சொல்லி பயங்காட்ட முடியாது. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், நீ நல்லது கெட்டது இருக்குது, நீ இப்படி இறந்து போயிட்டீங்கன்னா கடவுள்கிட்ட குற்றவாளி ஆயிடுவ இப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குரிய தகுதியானவனாக இருந்தால் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் அந்த ஆள் அட்ரஸை மட்டும் கொடுங்க. அவர் இஸ்லாத்தை பேணுகிறவராக இருந்தார்னா என்ன செய்கிறோம், இஸ்லாமிய அடிப்படையில் அறிவுரை சொல்கிறோம்.